தயவு செஞ்சு. அது நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அத நக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். அதை நான் கடிக்க முடியும். இல்லை, தயவு செய்து. காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியம் இல்லை. சரி. பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனித்து பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ
அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசுபிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசுபிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ, வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன, எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். பெண். அது அருமை. ஓ, சியாவ். இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறா. காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், எல்லாம் நிறத்தின் மீது. என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது?
காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒரு கீயை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எல்லாம் எவ்வளவு ஆண்களும் வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆக்டிவேஷனுடைய குறைவாக தேங்கிறது. ஓ ஹா, இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ, இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ. நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை மிகவும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா, என்ன? இல்லை, ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பசி அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது. மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ ஆ, என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. கான்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும். குகாப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ இன்னொரு ஃபிலிமி எங்கே?
வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பக்கல உறுதியாக செய்யணும். இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். என்ன மாதிரியான இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா, உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. ஓ இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர் கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக ஒலிவர். ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கை கோல் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம். அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஒலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி. மேககுல் விஷயம், பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோயி. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொருத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி.
ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஓலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம். ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் மேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோ லைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்துவிட்டது. நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. ஓ, உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர். தேர்வு செய்ய பல இருக்கின்றன. நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன். அது செய்யப்படும். ஆஹா, சரி, இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம். ஆம், மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும். இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம். இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம். சரியானது மிஸ், நமக்கு தேவைப்பட்டதுதான். இப்போது சாக்லேட் பேஸ்ட்ரி பையில ஊத்துவோம். ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும். முதலில் வரைதலையை செய்வோம். சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம். அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. முடிந்துவிட்டது. சரி, இதோ போடுகிறோம். பாட்டி, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? மிகவும் சரி, இதோ அது தயாராகிவிட்டது. ஓ ஆமாம், இங்க என்ன இருக்கிறது? வாருங்கள், உங்க வேலை செய்யுங்கள் பாட்டி. சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிகிறது. சரி, சாக்லேட்டை எடுத்து இந்த காலனில ஊற்றுவோம்.
மோல்ட் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும். நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும். இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது. அதை கிரீமுடன் அலங்கரிப்போம். இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம். ஆம், மிட்டாய்களை மறக்காதீர்கள். கிரீமின் மேல் நேராக இதை வண்ணமயமாக மாற்றுவோம். என் பேத்தி இதை விரும்புவாள் அப்படின்னு நம்புறேன். மேலே ஒரு செர்ரி வச்சு நான் சார்ஜ். ஆமா, இது ஒரு ஜோக். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பொன்னான உண்ணக்கூடிய வண்ணம். ஓ ஆம், மிட்டாயோ மரக்காசராய். மிஸ்டர் சாவரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? நாசமை வைரங்களாக. மற்றும் இதோ எங்கள் கிரீடம். ஏன் நீ என்ன செய்கிற? ஹனி, நீ ஏதாவது யோசித்தாயா? என்ன காத்திரு, நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா? ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, சரி, ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட்காட் கொண்டு நிரப்புவோம். முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம். பின்னர் அவற்றை உருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன். அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன். அப்பா, நான் தீயில் இருக்கிறேன். ஆஹா, எனக்கு தேவைப்பட்டதே. இப்ப இந்த லிப்ஸ்டிக் அச்சை எடுத்துக்குவோம். முதல்ல இப்படி பிங்க் வாட்டுங்க. இப்ப அத உறைய வைக்கிறோம். அத பாருங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். சிறப்பானது. ஹே பாட்டி, நிறுத்து. இங்கே உனக்கு செல்லம். ஆஹா, வாவ், எவ்வளவு சுவையா இருக்குது. இந்த கிரீடத்தை பாருங்க. இது எனக்காகவா? நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆஹா, மிகவும் இனிப்பு, அருமை. ஓ, சுவையாக இருக்கிறது. இப்போ இந்த காலனிய முயற்சிப்போம். சிண்ட்ரெல்லா காலனிய போல இருக்கிறது. மிகவும் சிறியது. இது மிகவும் கிரீமி மற்றும் சாக்லேட்டாக உள்ளது. இந்த குதிகால் மற்றும் மேலே உள்ள செர்ரி எனக்கு மிகவும் பிடிக்கும். சரியானது. இதென்ன, நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல. சரி, நான் இதை முயற்சிக்கிறேன். சரி. ஓ, இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இது சாக்லேட்டா? ஓ, ருசியாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடலாம். மிகவும் நல்லது. சரி, வெற்றியாளரின் சகோதரி. ஆமாம், நான் வெல்வேன் என்று சொன்னேன். அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கேக். ஓ, நான் அதை பெற்றுவிட்டேன். ஹனி, மிக்சரை தொடங்குவோம். முதலில் அதை திற. மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று. முட்டை, மா, கொஞ்சம் கோகோ, பால். இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம். இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். வாவ், செஃப், உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது. கேக்கின் மேல் நன்னா பரப்போம். அப்படியே இப்போது நான் இதை பல அளவிலான லாலிபாப்களால் அலங்கரிக்க போகிறேன். ஏனெனில் அவற்றை பிரகாசமயம் எளிதாகவும் ஆக்குகின்றன. ஓ, ருசியாக இருக்கிறதா? பாட்டி, உங்கள் கப் கேக்குகள் கருகி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஓ,
இல்லை, இது நடக்க முடியாது. நான் அவற்றை வெளியே எடுக்கிறேன். ஓ, பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது. சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது. சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள். ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும். அது சிறிய முயல்களைப் போல தோன்றும். இதோ மூக்கு, கண்கள் மற்றும் மீசை. அரே ஸ்வீட், நீ என்ன செய்கிறாய்? மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த குவளை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன். மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா? ஒரு சிறந்த சமையல் முறை. வாங்க, இது தயாராகிவிட்டதா? ஆமா. அப்பா, ஐயோ, இது கரைந்து விட்டது. நான் அதனை அதிகமாக செய்து விட்டேன். சரி, அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். எனவே நான் மேலே சில கிரீம் சேர்க்க போகிறேன். இப்போது சில ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன். இங்கே உனக்கு செல்லமே. ஓ வாவ், பலவிதமான இனிப்புகள். இந்த கப் கேக்க பாருங்கள். ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன். அது நல்லா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம். ஐயோ, அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது. ஐயோ, இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும். இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் அறிவேன். நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன். அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன. இப்போது இந்த லாலிபாப் கிரீமில் மூழ்கவிட போகிறேன். ஓ ஆம், இது ரொம்ப நல்லது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் இதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் குளிர்ந்தது, ஆனா மிகவும் சுறுசுறுப்பானது. மற்றவை என்ன? மார்ஷ்மெல்லோஸ். சரி, வெற்றியாளர் பாட்டி. ஓ செல்லமே, மிகவும் நன்றி. நான் இதை மதிக்கிறேன். இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும். அவை சரி. நானே பபிள் டீ வல்லுனர். முதலில் நாம்லேடுகளை எடுக்கிறோம். நிச்சயமாக கமி கரடிகள். அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம். இப்போது நாங்கள் சில ஃபாண்டாவை சேர்க்கிறோம். இங்க chipper. Where still a neri thruster area for fracture or ear and server was. பார்த்தீர்களா? அதுல நான் பண்ண போகிறதோட இதை ஒப்பிட முடியாது. முதலில் நான் டேபியோக்கா பண்ண போகிறேன். டேபியோக்கா கிண்ணங்களை சாஸ்பானில் ஊற்றி முதலில் கொதிக்க வைக்கிறோம். அப்புறம் அவற்றை எடுத்து இந்த கண்ணாடியில ஊற்றுகிறோம். அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. எல்லாருக்கும் டேபியோகா பிடிக்கும். இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. ஓரியோ குக்கீகளை உள்ளே ஊற்றி பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம். இப்போது இந்த கலவைய குவளைக்குள் ஊற்றுவோம். சரியானது. மேலே கொஞ்சம் கிரீம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதீர்கள். இது தயாராகிவிட்டது. ஆமா, நீ ஏதாவது செய்தாயா? ஓ சரி, நான் மறந்துவிட்டேன். நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள் என்று பார்க்கிறதில் நான் மூழ்கிவிட்டேன். சரி, நான் சில ஆரோக்கியமான பானங்களை செய்ய போகிறேன். முதலில் எனக்கு சில நீலக்குத்து மரங்கள் தேவைப்படும். அப்புறம் சரி சமையலர், தயவு செய்து எனக்கு கலக்கிய கொடுக்க முடியுமா? மிகவும் நன்றி. இதை திறப்போம். மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள். இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம். சரியானது. இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம். இதை பாருங்கள். மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள். நாங்கள் தயாராக இருக்கிறோம். செல்லம், முயற்சி செய். வாவ், ஓ வாவ், எல்லாமே அழகாக இருக்கிறது. நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன். ஃபாண்டா கமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது.
இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம். வாவ், இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது. நான் அதை விரும்புகிறேன். ஓ, மற்றும் இதை பற்றி என்ன? ஓ, இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர். ஹூரே, வெற்றி! இறுதியாக நான் வென்றேன். நாம் எங்க இருக்கிறோம்? இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? ஆஹா, இங்கு மிகவும் பல பூட்டுகள் இருக்கின்றன. இப்போது நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இது மிகவும் கெட்டதாக இருக்கிறது. காத்திருங்கள், அமைதியாக இருங்கள். சரி, போகலாம். 3 நப்ஸ் கிட்டில். வாவ், முழு பைல் ஸ்கிட்டில்ஸ். இது மிகவும் வண்ணமயமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் உள்ளது. என்ன? ஓ, நான் தயாராக இருக்கிறேன். நம்மிடம் இன்பமான ஏதோ கிடைக்கட்டும், தயவு செய்து. அது வெறுக்கத்தக்கது. மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது. என் முடியில் ஏதோ சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, இந்த அறையின் விசையா? அல்லது அது ஒரு பூட்டு வேலை செய்யுமா? நீ எங்கே சென்றாயா? கூடிய விரைவில் வரு. முதல் பூட்டு தயாராகிவிட்டது. நீ? ஓ, சரி, புதிய சவால். சரி, புதன் முதல் துவங்கு. ஆமா, சரி, முயற்சி பண்ண போறேன். ஐயோ, கேவலமா இருக்கும். அப்படியா? அது நல்லா இருக்கின்றது. ஓ, ஆம், அதுவே முடிவு. நானும் அதில் சேர விரும்புகிறேன். சரியாக இருக்கு. ஓ, உன்னிடம் எல்லாம் இருக்கிறதா? சரி, நான் என்னை மீண்டும் முயற்சிக்கிறேன். சரி, சவாலுக்காக நான் இதை முடிக்கணும். எனக்கு அதை செய்யலாம். ஓ, கீ கிடைத்து விட்டது. நாங்கள் 2வது பூட்டை திறக்கப் போகிறோம். சரி, நான் செய்கிறேன். பாடுங்கள். சரி, நீங்கள் அதை பெற்றுவிட்டீர்கள். நீயே தொடங்குகிறாய். முடியாது. அவரும் போர் தொடங்கலாமா? வாங்க போகலாம். நல்லா நல்லா நல்லா. அதுல என்ன இருக்குது? ஒரு கம்மி கரடி. நான் இதை எளிதாக சமாளிக்க முடியும். நாம் நாம் நாம். ஆம், நல்லதே. என்னவென்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் கேமரா. நான் முயற்சி செய்ய போகிறேன். அடா, நீங்க கம்மியான சாக்லேட்டா மாத்திட்டீங்க. புதன்கிழமை எனக்கு ஒரு துண்டு கொடுத்துடு. புதன்கிழமை? என்ன அற்புதம்! ஓ, இது மிகவும் நல்லது. ருசிக்கிறது. அதுதான் கேமரா. நான் உங்களை படம் எடுத்துக் கொள்ளவா? ஓ, சரி, நான் அதை திறக்கிறேன். கோழிக்கால், அது அருவருப்பு. அவர்களின் படம் எடுக்க விடு. இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. சாப்பாடு ருசித்து சாப்பிடுங்கள். ஓ, இவை சுவையாக இருக்கின்றன. நான் இப்போதே கடைசி சாக்லேட் சந்ததியை எல்லாம் சாப்பிட போகிறேன். அங்கே திறவுகோல் இருக்கிறது. நாங்கள் செய்தோம். இது சோடுகிறது. நன்றாக செய்தாய், வென்ஸ்டே. ஆணைய பற்றி என்ன இருக்குது என்கிறதை தெரிந்து கொள்ள போறேன். அன்மம், நெளிவுள்ள மற்றும் அருவருக்கத்தக்க ஒரு விஷயமும் இல்லை. நீங்க போங்க. ஓ, ஆம், இதை செய்யலாம். அது நீங்கள் அதில் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். ஆம். ஓ, இல்லை, ஊசி போன்ற ஒன்று மற்றும் பச்சை முகக்கழிவு போல.
அந்த எண்கள் என்ன? அது தெளிவாக இருக்கிறது. அப்படியே கடவுச்சொல். அது திறக்கப்படுகிறது. அடுத்தது. எனக்கு காட்சியிலே எதுவும் தெரியவில்லை. நீங்க எங்கே இருக்கீங்க? அது நல்லதுதான். மறைமுகமாக குடிக்கும் பழக்கம் சம்பந்தப்பட்டது. இத பண்ணலாம். சரி, நீ முதல்ல பண்ணு. சரி. இது அறுவருக்கானது. ஆனால் நான் இதை முடிக்க வேண்டியிருக்கும். சரி, இத பண்ணலாம். இது முடிஞ்சது. எனக்கு சரியாக இல்லை. பார்ப்போம். அது நல்லது. அது கோக்குன்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும் என்று தெரியும். 2 மெண்டோஸ்களை பாட்லியில் வைத்து விடலாம். ஹே, எழுந்திரு. ஆக்கு, நான் கவனம் எடுத்து விட்டேன். என்னுடைய குடிநீர் ருசிக்க நேரம். ஓ ஓ என்ன நடக்கிறது? என்னோ தரித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது ஒரு திறவுகோல். வெண்டி, என்னை பற்றி என்ன? ஆஹா, நீ என்னை காத்திருக்கவே இல்லை. சரி, இதை போல செய்வோம். முடிந்து விட்டது. சரி, 3, 2, 1 அடுத்த சவால். அத உள்ள என்ன இருக்கு? இல்லை இல்லை இல்லை. பிலா பிலா பிலா. நான் முதலில் போகவில்லை. சரி, நான் அதை என்னால் செய்கிறேன். தொடுவதற்கு மிக நல்லது. உடலை மாவு. எவ்வளவு கோளாறு. இதை எடுத்துட்டு வைக்கிறேன். என்ன குறும்பு. சரி, நான் சாதிக்க முயற்சிக்கிறேன். ஏய், நான் என்ன கண்டுபிடித்தேன் பாரு. நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். வெட்னஸ்டே, அதுதான் கடவுச்சொல். அருவருப்பாக இருக்கிறது. செல்லலாம் மற்றும் சிறந்தது. இன்னும் ஒன்று உள்ளது. இது நான் முன்பு பார்த்தது கிடையாது. சுவாரஸ்யமாக உள்ளது. அதுதான் அவளுக்கு தேவையானது. நோக் நோக். அங்கே யார்? அதற்குள் என்ன இருக்கிறது? வருடி, அதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. சரி, இது திறப்போம். வாவ், இது வெஃபில்ஸ். மிக அழகாக உள்ளது. சரி, இப்போது ஒன்சரா. அதுல என்ன இருக்கிறது? இல்ல, உள்ள என்ன இருக்குது? அக்கறை. ஆயிட்டே. பயமா? இது மிகவும் கெட்டமாக உணர்கிறது. சரி, எழுந்திருவோம். அதில் என்ன உள்ளது? ஒரு சாவி. நாங்கள் சாதித்து விட்டோம். இது கடைசி. இது கடைசி. அதை விரைவாக திறப்போம். என்ன நடக்கிறது? நான் நல்ல ஜம்ப் எடுக்கவில்லை. நல்ல வேலை. சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். நல்ல குண்டம். இவ தந்துக்குரு. இரு. உண்மையானவள். அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன். நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம். இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா? இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. இதை நம்பால முடியும்.
தரமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏ, எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டுக்கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை. பார்ப்போம். அப்பா, ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். ஓ, ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிட்டு விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம். ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா? இல்ல, உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி. ஏற்படும் என்ன? வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. ஆமா, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். ஆ
பிறகு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே, ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3 சரி, 2. நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெருசு. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நாம் உடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல், பத்திரமாயிரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டிருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ. அந்த கொடுமையான ஈக்கள். அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா. நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி. வணக்கம். இது தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்த்து பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை.